Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. டெஸ்ட்டு சார் இப்போ எங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதணும் சார் இந்த டைமில் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் சீரிஸ் கேட்குறீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம். நம்ம கிளாசிக் நீட் அகாடமியோட டெஸ்ட் சீரிஸ். இப்போ இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 3rd March 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் T20 டெஸ்ட் சீரிஸ். என்ன சார் T20 டெஸ்ட் சீரிஸ்? 2020 மாதிரி நீங்கள் வந்து அடித்து ஆட போகிறீங்க, நிறையா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க டெஸ்ட்டு. இப்போ இதில் என்ன சார் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் 20%, செகண்ட் 20, தென் 40%, தேர்ட் 20, 60%, ஃபோர்த் 20, 80%, ஃபிஃப்த் 20 இந்த டெஸ்ட்லாம் வந்து 720 மார்க்ஸ் டெஸ்ட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 ஃபுல் டெஸ்ட். சார் இது என்ன சார் இதில் என்ன 20 சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஜெக்டை 20% பிரிச்சிடறோம். ஃபிசிக்ஸ் 20%, கெமிஸ்ட்ரி 20%, பயாலஜி 20% பிரிச்சிடறோம். ஃபிசிக்ஸ் ஒரு 20, கெமிஸ்ட்ரி ஒரு 20, பயாலஜி ஒரு 20 எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போது அதை மட்டும் ஒரு டெஸ்ட்டாக 20% டெஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் வந்து கிளியராக முன்னாடியே கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. சரியா? பார்க்கலாமா? இப்போ எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? இந்த டெஸ்ட் வந்து 3/3/2025 ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 20% ஃபுல் டெஸ்ட், தென் 6/3 செகண்ட் 20% ஃபுல் டெஸ்ட், தென் 9/3 40% ஃபுல் டெஸ்ட், தென் 12/3 தேர்ட் 20% ஃபுல் டெஸ்ட், 12th March அதாவது. அது மாதிரி 15/3 60% ஃபுல் டெஸ்ட். அதாவது 60%, இந்த 40% 60%னா என்னென்னா இந்த ஃபஸ்ட் 20 ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கோம், அதேமாதிரி செகண்ட் 20 ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு சிலபஸையும் கம்பைன் பண்ணி 40%. அதே மாதிரி ஃபஸ்ட் 20, செகண்ட் 20, தேர்ட் 20 மூணையுமே கம்பைன் பண்ணி 60%. கிளியரா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 80% வரும்போது ஆல் 420 கம்பைன் பண்ணிடும். உங்களுக்கு 18th March வந்து 4th 20, அதுக்கப்புறம் 21st March வந்து 80%, தென் 24th March வந்து 5th 20% நடக்கும். இப்போ 5 20% முடிஞ்சிருச்சா? இந்த 5 20% கம்பைன் பண்ணி தான் ஃபுல் டெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஃபுல் டெஸ்ட் ஆரம்பிப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என்னால் எல்லா டாப்பிக்கும் இப்போ இங்கே கொடுக்க முடியாது, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் 20% என்னென்ன டாபிக்? ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் அண்ட் கொலிஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். சார் எப்படி சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டேஜ் மட்டும் இல்லாமல் 11th பாதி 12th பாதி எல்லாமே நீங்கள் கம்பைனாக படிக்கணும். அது மாதிரி வந்து 11th பாதி 12th பாதி அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையிலையும் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியெல்லாம் ஒன்றா கொடுத்துடலாம். சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸு, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஃபஸ்ட் 20 வரும். அதே மாதிரி பயாலஜியில் பயோமாலிகூல்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ், பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ்ஸு, பிளான்ட் கிங்டம் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்றா கொடுத்துட்றோம். சரியாப்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லா சிலபஸும் சேர்ந்து தான் ஃபஸ்ட் 20%ஓட ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட் மீன்ஸ் நீட்டோட பேட்டர்னில் 720 மார்க்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். இப்போது மற்ற சிலபஸில் சார் செகண்ட் 20, தேர்ட் 20, ஃபோர்த் 20 வேணும்னா இப்போ நான் இது இங்கே எல்லாத்தையும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைம் இல்லாதனால நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் லிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ ஃபுல் டெஸ்ட் எப்போ இருந்து ஆரம்பிக்கிறோம்? 5th 20% முடிஞ்ச உடனே 28 மார்ச்லேருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் 25 ஃபுல் டெஸ்ட். எப்படி சார் இருக்கும்? ஃபஸ்ட்டு 2 நாள் லீவ் கொடுப்போம், அப்புறம் 1 நாள் லீவ் கொடுப்போம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நடுவில், அப்புறம் எவ்ரிடே டெஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட். இந்த மாதிரி வந்து மொத்தமாக 25 டெஸ்ட் எழுதிங்க. டோட்டலாக 25 ஃபுல் டெஸ்ட். பாருங்கள், 28ஆம் தேதி ஆரம்பிக்குது. 28 மார்ச் ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட், 2 நாள் லீவு 31 மார்ச், 2 நாள் லீவு 3rd ஏப்ரல், 2 நாள் லீவு 6th ஏப்ரல், 2 நாள் லீவு 9th ஏப்ரல், அதுக்கப்புறம் 11th ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் லீவு 13th ஏப்ரல் ஃபுல் டெஸ்ட் 7 வந்துடும். தென் 15th ஏப்ரல் ஃபுல் டெஸ்ட் 8, 17th ஏப்ரல் ஃபுல் டெஸ்ட் 9, 19th ஏப்ரல் ஃபுல் டெஸ்ட் 10, தென் உங்களுக்கு வந்து 21st ஃபுல் டெஸ்ட் வந்து 11, 22nd வந்து ஃபுல் டெஸ்ட் 12, 23rd வந்து ஃபுல் டெஸ்ட் 13, 24th இதெல்லாம் இப்போ எவ்ரிடே வந்துடும். தென் 25th 30th வரைக்கும் 10 ஃபுல் டெஸ்ட். அது வரைக்கும் 15 டெஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும், 14 டெஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ 25th அன்றைக்கி 2 டெஸ்ட் வரும் மார்னிங். அது வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இருந்தால், ஆஃப்லைனில் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து எழுதிக்கலாம், ஷெட்யூல் பண்ணிக்கலாம்.
25th 2 டெஸ்ட், 26th 2, 27th 2, 28th 2, 29th 2, 30th வந்து லாஸ்ட் ஃபுல் டெஸ்ட், கடைசி ஃபுல் டெஸ்ட் வந்து 25th ஃபுல் டெஸ்ட். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, நம்ம இன்ஸ்டியூட்டோட எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் ஹாலுக்கு போய் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கிடைக்கும். சார் நான் இப்போ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஹாஸ்டலில் வந்து பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். சேலத்தில் வந்து ஹாஸ்டல் அவைலபிளாக இருக்குது. பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அண்ட் தென் யூ கேன் see the கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்க்கலாம். ரூமு, டைனிங் ஹாலு, கிளாஸ் ரூம், யோகா கிளாஸஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி பியூட்டிஃபுல் பாய்ஸ் ஹாஸ்டல் யூ கேன் விசிட். நீங்கள் விசிட் பண்ணி தெளிவாக நம்ம ஹாஸ்டல் பார்த்துக்கலாம். ஹாஸ்டல் ரூமு, டைனிங் ஹாலு, கிளாஸ் ரூமு, யோகா கிளாஸு, செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கேம்பஸே செப்பரேட், ஏசி உண்டு, நான் ஏசி உண்டு, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி, ஆர்ஓ ஃபெசிலிட்டி, ரொம்ப செக்யூர்டு பிளேஸ். யூ கேன் விசிட் அண்ட் தென் see that ஹாஸ்டலை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாஸ்டல்ஸ். நம்ம ரிசல்ட்ஸை பற்றி நல்லாவே தெரியும். சிபீஸ்வர் 695, தென் அமீன் 690, தென் நந்தினி 689, 685, 683, 683ன்னு 675க்கு மேலே மட்டும் 17 பேர், 650க்கு மேலே 44 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க, 600க்கு மேலே 190 ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்க, 550க்கு மேலே 361 ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்க, 500க்கு மேலே 570 ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5% ஸ்டேட்டோட 9th ரேங்க் மோனிகா 658 மார்க் எடுத்திருந்தாங்க. எங்கள் ரிசல்ட்ஸோட ஆத்தென்டிசிட்டி, சார் யார் வேணாலும் ரிசல்ட்ஸ் போடுறாங்க சார், எங்கள் ரிசல்ட்ஸோட ஆத்தென்டிசிட்டி, ஒரே ஒரு ரிசல்ட்ஸ் போயின்னு ப்ரூவ் பண்ணாலும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். நீங்கள் ரிசல்ட்ஸ் ஆத்தென்டிசிட்டி பார்க்கணுன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். எப்போ சார்? 21st September 2024. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை, அதாவது நீட் அவார்ட் ஃபங்க்ஷனை லைவ் பண்ணுற ஒரே இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட் தான். நீங்கள் போய் நம்ம யூடியூப்பில் கிளாசிக் நீட் அகாடமியோட யூடியூப் சேனலில் லைவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்ரி இயர் நம்ம லைவ் பண்ணியிருக்கோம். இந்த 276ல் 250+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. அதுதான் எங்கள் ரிசல்ட்ஸோட ஆத்தென்டிசிட்டி பற்றி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர், அதாவது 2024ல் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து எம்பிபிஎஸ் ஆக்கணுங்கிற ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கோம். 2016ல் 26 ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்தது. இப்போ 276 ஸ்டூடெண்ட் இந்த 2024ல் மொத்தமாக 1195 மாணவர்களுக்கு இது வரைக்கும் எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கு. இதுதான் எங்கள் ரிசல்ட்ஸு. எங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு சில மாணவர்களை மட்டும் படிக்க வச்சு அவங்கள மட்டும் டாப் மார்க் வாங்கிட்டு அதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. எங்களோட ப்ரொஜெக்ஷனே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதான். ஒரு சில மாணவர்களை மட்டும் அதிக மதிப்பெண் எடுக்க வைக்கிறத விட நிறையா மாணவர்களை, அதுவும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு நீட் கிளியர் பண்ண வச்சு எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஒரே மோட்டிவ். நம்ம கிளாசிக் நீட் அகாடமி பொறுத்தவரையிலும் சேலம், நாமக்கல், தருமபுரி, வெள்ளூர் எல்லா இடத்துலையுமே, இந்த 4 இடத்துலையுமே பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போது இந்த டெஸ்ட் சீரீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணிக்கலாம். எப்போ சார் இந்த T20 டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்குதுன்னா 3rd March 2025 ஸ்டார்ட் ஆகுது. இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீட் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சூப்பரான, அழகாக நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.